வணக்கம் ஆபிரகாம். வேலூர் பகுதியில் ஒரு முக்கிய சாலையாக இருப்பது பழைய பைபாஸ் சாலை. இந்த பகுதியில் பார்த்தோமானால் அதிக அளவு வணிகர்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் வாகனங்கள் பழுது பார்க்கும் இடமாகவும், அது மட்டும் இல்லாமல் வாகனங்களின் உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி இருப்பதால் இந்த சாலையானது எப்பொழுதுமே அதிக அளவு பொதுமக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலூர் பழைய பேருந்து நிலையம் இருந்து புதிய பேருந்து நிலையம் வர வேண்டும் என்றால் இந்த வாகனத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த பைபாஸ் சாலையானது மிகவும் அதிக பொதுமக்கள் மட்டுமில்லாமல் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தக்கூடிய சாலையாக இருக்கின்றன. இந்த சாலையோரமாக கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்தில் அந்த பகுதியில் சாலையோரம் பள்ளம் தோண்டப்பட்டன. அந்த பள்ளம் தோண்டி 5 மாதங்கள் ஆகியும் முழுமையாக அந்த பணி, அதாவது மாநகராட்சி சார்பில் துவக்கப்பட்ட அந்த பாதாள சாக்கடை திட்ட பணியானது முழுமையாக நிறைவடையவில்லை என அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சாலையோரம் தோண்டப்பட்ட பள்ளத்தில் அந்த ராட்சத குழாய்களை வைத்து சில பகுதிகள் மட்டும் மூடப்பட்டிருக்கின்றன. அதுவும் முழுமையாக மூடி அதன் மீது சாலை அமைக்காததால் மழை காலங்களில் அந்த பகுதியில் தண்ணீரானது அதிக அளவு தேங்கி நிற்கும். அதனால் வாகனத்தை இயக்கி வரக்கூடியவர்கள் அந்த சேற்றில் சிக்கி கீழே விழக்கூடிய நிலையானது தொடர்ந்து இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதாவது இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும், இந்த பகுதியில் சாலை அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று சேவூர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற 31 வயதான இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அந்த சாலையில் வந்து கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த லாரியை கடக்க முயன்ற போது அந்த சேற்றில் சிக்கி தடுமாறி கீழே வந்திருக்கின்றார். அப்போது பின்னே வந்த லாரி அவர் கால் மீது ஏறி கால் முழுமையாக நசுங்கி அந்த பகுதியில் அவர் பலத்த காயங்களுடன் இருந்திருக்கின்றார். உடனே அந்த சாலை வழியாக வந்த மாவட்ட ஆட்சியரை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வழிமறைத்து இது போன்று தொடர்ந்து இந்த பகுதியில் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுகின்றன, இந்த பாதாள சாக்கடை திட்ட பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். உடனே மாவட்ட ஆட்சியர் காரிலிருந்து இறங்கி வந்து அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். உடனே அந்த நபரை 108 ஆம்புலன்ஸ் வர வைத்து அதன் மூலமாக மருத்துவமனைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு வந்திருந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் இந்த பணியானது விரைவில் முடிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இதனால் தொடர்ந்து இந்த பகுதியில் விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர், உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக இந்த பகுதியில் விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக கயிறுகளை கட்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால் மாநகராட்சி சார்பில் இதே போன்று வேலூரில் பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முழுமையாக மூடப்படவில்லை, இதனால் உயிர் சேதங்களும் ஏற்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். மாவட்ட ஆட்சியரும் தற்போது அதிகாரிகளுக்கு இது போன்று அறிவுறுத்தல், அதாவது விரைந்து முடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கியிருக்கிறார். ஆபிரகாம்.